தூய்மை பணியாளர்கள் எத்தனாவது நாளா போராடுறாங்க. கலைஞருடைய நினைவிடத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பேருந்துடைய சக்கரத்தின் அதுல அடியில போய் தலையை வச்சு படுக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. புத்தாண்டு அன்னைக்கு விடியற் காலையில போராட்டம் பண்றாங்க, அந்த அளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. கேட்டா அவங்க பிச்சை போடுறாங்க, நான் 3 வேளை சோற போடுறேன்னு சொல்லி அவங்க இழிவுபடுத்துறீங்க. உங்களை சோறா கேட்டா அந்த ஊழியர்கள் அந்த சோறுமே குப்பை வண்டியில எடுத்துட்டு வரதா ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க. இவங்களுக்கு என்ன, நான் அதான் சொல்றேனே, அந்த ஊழியர்களை அந்த தொழிலாளர்கள் வர்க்கத்தை எப்படி பார்க்கலாம், அவங்க பின்னாடி என்ன வாக்கு வங்கி இருக்குது, அவங்க எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, இப்படின்னு எல்லாவற்றையுமே வாக்கு வங்கி கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய ஒரு போக்கு திமுகவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, மடிக்கரணி கொடுத்தாங்க. அதுல ஓட்டு அறுவடை பண்ணக்கூடிய வேலை ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், கை கணினி கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. கை கணினின்னா என்ன, டேப் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுவும் +1 +2 காலேஜ் கொடுக்குறேன்னாங்க. தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் எடப்பாடி கேட்கிறாரு, வெளியில போய் எடப்பாடி கேட்கிறாரு, அன்புமணி கேட்கிறாரு, சீமான் கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. கடைசியா என்ன பண்றாங்க, 10 லட்சம் பேருக்கு நாங்க லேப்டாப் கொடுக்குறோம். சரி, யாருக்குப்பா கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தா 24 மணி நேரமும் விஜய் 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 விஜய்னு மந்திரம் போடுறதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் கொடுப்போம், ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்ப இவரு என்ன பண்ணுவாரு, எடப்பாடி தான் கேட்பாரு அப்படிங்கிறதுனால சரி கை கண்ணு லேப்டாப்பே கொடுப்போம், நாங்க லேப்டாப்பே திருப்பி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு பண்ணியாகணுங்கிற காரணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கா இல்லையா? நீங்க மாணவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு விஞ்ஞானம் அடுத்த நோக்கி நகர்ந்து போயிருக்குது. கட்டாயமா கல்லூரியில் இருக்கிறவருக்கு ஒரு லேப்டாப் இருக்கும் அல்லது கைபேசி வச்சிருப்பாரு. ஓகே, நீங்க கொடுங்க, நான் கொடுக்கறது கூட வேணாம்னு சொல்லல, அவர்களுக்கே நீங்க கொடுக்கல. பள்ளிக்கூடத்திலேயும் விஞ்ஞான வளர்ச்சியை பார்க்கணுங்கிற நோக்கம் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு விஷனரி தாட்டு. அதே உங்களுக்கு இல்லை. அப்ப